ஆர்கே நகர் வாக்காளர் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்களிடம் இந்த இடைத்தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது, நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக, பகிர்ந்து கொள்வதற்காக இந்த தகவல் தொழில்நுட்ப வசதியின் காரணமாக இந்த யூடியூப் வழியாக உங்களுக்கு நான் சில தகவல்களை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாட்டில் உருவாகக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நல்லவர்களால் இருந்தால் மட்டுமே நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்கிறதை உணர்ந்து கடந்த 20-25 ஆண்டுகளாக இந்த கொள்கைக்காக போராடக்கூடிய ஒரு நபர் என்கிற முறையிலும், தேசிய பாதுகாப்பு கழகத்தினுடைய ஜெனரல் பொதுச் செயலாளர் என்கிற முறையிலும் நான் உங்களிடம் உரிமையோடு சில விவரங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆர்கே நகர் தேர்தல் ஏப்ரல் 12 வருகிறது. யாருக்கு ஓட்டளிப்பது என்பது உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால், அதுவே மதுரை மாவட்டத்தில் ஒரு இடத்தில் நான் தேர்தல் பிரச்சாரம் செய்யும்போது ஒரு மூதாட்டி என்னிடம் வந்து கேட்டார், யாருக்கு நாங்கள் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பொழுது, அது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, யாருக்கு ஓட்டளிக்க வேண்டும், யார் இங்கே நல்லவர், நீங்கள் சொல்கிற ஆள் ஒருத்தர் கூட இல்லையே, நாங்கள் யாருக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். அன்றைக்கு தான் நான் அதற்கு மேலே யோசித்து அந்த சில சட்டத்தில் இருக்கிற சில குளறுபடிகளை சரி செய்யணுங்கிறதுக்காக சில சட்ட நடவடிக்கைகள்லாம் அதுக்கு முன்னால் அதுக்கு பிறகு நான் மேற்கொண்டேன். அந்த அளவில் நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றேன்னா, நல்லவர்களை அதை எப்படி எடுக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால், நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் தேடும்போது நாம் எத்தனை கோணத்தில் எத்தனை பேரை விசாரிக்கிறோம், அந்த ஊரில் போகிறோம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் விசாரிக்கிறோமோ, அதை போல் நம்ம தொகுதி வேட்பாளர், நாம் ஓட்டளிக்கக்கூடிய வேட்பாளர் 5 வருடத்திற்கு நம்மளுடைய நன்மை தீமைகளை, நம்முடைய பொது கடமைகளை, நம்மளுக்கும் நம்ம சந்ததியினருக்கு நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதில் அதிக கவனம் செலுத்தி நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு நல்ல வேட்பாளர் என்பவர் ஒரு சமூக சிந்தனை உள்ள, ஒரு சிம்பிளாக வாழக்கூடிய, ஒரு சிம்பிள்சிட்டி இருக்கக்கூடிய, ஒரு படித்த, ஒரு சமூக எண்ணம் கொண்ட, பிறவி பயனை உணர்ந்த, குறிப்பாக நான் சொல்ல வேண்டியதுன்னா, மனித பிறவி மற்ற பிறவிகளெல்லாம் விட அபூர்வமான பிறவி. அந்த மனித பிறவி கூன்குருடு செவிடில்லாமல் பிறந்த நாம் வாழ்ந்த இந்த சமூகத்துக்கு இந்த பொறுப்பில் இருந்து நல்லதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட, உறுதி கொண்ட ஒரு நல்ல மனிதரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அந்த அளவில் நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்த போதும், முதல் அரசாங்கம், அதாவது 1957 ஏற்பட்ட அரசாங்கத்திலே நம்ம மத்திய அரசில் நம்மகிட்ட ஊழல் வந்துட்டுது. முந்திரா ஸ்கேண்டல், டிடி கிருஷ்ணமாச்சாரி சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தது 1961 ஜெயந்தி தர்மா தேஜா ஸ்கேண்டல் 20 crores, இது 1961. அதே போல் 1971 நாகர்வாலா ஸ்கேண்டல், அது எவ்வளவுன்னா 60 lakhs. அதுபோல் 1980 ட்ரஸ்ட் ஸ்டார்டட் பை, அதாவது ஏஆர் அந்துலே, எல்லாருக்கும் தெரியும், பெரிய மனுஷன் எல்லாத்துக்கும் அது தெரியும். ஏஆர் அந்துலே என்னுடைய ஊழல், அந்த ஊழலில் அது கிட்டத்தட்ட 5 crores. அதில் அவர் முதலமைச்சராக பதவி விலகினார். 1981 இன்வால்விங் $1 crore இன் வேர்ல்டு டெண்டர் ஆஃப் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஃபார் 3 lakhs tons ஆஃப் ஹை ஸ்பீட் டீசல் இன்வால்விங் மிஸ்டர் பிசி சேத்தி, மினிஸ்டர் ஃபார் பெட்ரோலியம். அவர் பேரில் உள்ள ஊழல். 1987 இன்வால்விங் 60 crores போபாஸ் ஸ்கேண்டல். 1982 இன்வால்விங் 662 crores ஹர்ஷத் மேத்தா ஸ்கேண்டல், பேங்க் ஸ்கேம். அது இப்படி ஆல் இண்டியா லெவல்லையே மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலேயே அப்போ அந்த ஊழலையும் கூட நாங்கள் இதில் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியாக வேணும். அப்புறம் ஹவாலா டிரான்சாக்ஷனில் 1995 உள்ள டைரியில் பல ஸ்கேண்டல்ஸ் வந்தது. யூரியா ஸ்கேம் 133 கோடி. சஞ்சீவராவ், சாம்பசிவராவ், பிரபாகர் ராவ், இவங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டருடைய ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லி அந்த ஒரு ஊழல் வந்தது. லக்குபாய் பதக் சீட்டிங் கேஸ், அதில் US டாலர்ஸ் கேஸு, அதில் PV நரசிம்மராவன், சந்திரசாமி சம்மந்தப்பட்ட கேஸ். அதே போல் டெலிகாம் ஸ்கேண்டல், சுக்ராம், பழைய முன்னாள் சுக்ராம் மினிஸ்டராக இருந்தார்,
அவர் இறந்து போயிட்டார், அவருடைய கேஸு. அதுபோல் தமிழ்நாட்டில் நடந்த ஸ்கேண்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா, அதுபோல் பப்ளிக் மணி, அதாவது தமிழ்நாடு ஃபாலோயிங் ஆஃப் த மெயின் ஸ்கேம்ஸ், irregularities involving loss of crores of public money by Jayalalitha, Chief Minister and her government who were in power till April-May 1996. அதுபோல் 1992 purchased by Jaya Publications, அந்த கேஸ்லாம் வந்து அந்த அம்மா மேலே நடந்து அந்த லேண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா கவர்மெண்ட் வாஸ் செல் 20 crores worth சாண்டல்வுட் டு சிங்கப்பூர் பர்சன் அட் ஹாங்காங், அந்த கேஸு. அதுக்கப்புறம் இப்படி பல கேஸ்கள். நான் இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, அந்த டைமில் தான் அந்த வெல்த் கேஸ் கூட, இந்த இப்போ அவங்க தண்டனை கொடுக்கப்பட்ட வெல்த் கேஸ் கூட அந்த டைமில் 96 அவங்க 91-96 நடந்த கேஸ் தான். அதை போல் நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா லெவலில் 1995 முலாயம் சிங் மேலே கேஸு, முலாயம் சிங் யாதவ் மேலே கேஸு, பன்னி பிரசாத் யாதவ், ஆர்எல் ஜாலப்பா, தேவேந்திர பிரசாத் யாதவ், ஆனந்த் மோகன், அதுபோல் மாதவராவ் சிந்தியா, பிஜு பட்நாயக், டிபி யாதவ், முகமது தஸ்லிமுதீன் அவருடைய அந்த ஒரு மர்டர் கேஸு. இப்படி பல கேஸ்களில் பலர் சம்மந்தப்பட்டு டஜன் கணக்கில் கேஸு நிலுவையில் இருந்து அவங்களெல்லாம் நான் வந்து 96 எல்லாத்தையும் ஒரு ஃப்ரேம் பண்ணி அதை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸாக போட்டு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் 8 வந்து ரொம்ப ஸ்கோப்பு சின்னதாக இருக்குது, அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணணும், கிரிமினல்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துடுறாங்க, அதனால் நாட்டுக்கு பெரிய பாதகங்கள் வருது, சாதாரண ஊழல் ஆரம்பித்து பெரிய பெரிய ஊழலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அது அன்றைக்கி அந்த கேஸ் வந்து இது கான்ஸ்டிடியூஷனில் திருத்தம் பண்ண வேண்டியிருக்கிறதுனால நாங்கள் இதில் ஒன்றும் பண்ண முடியாது, இவர் அப்ரோச் டு லா மேக்கிங் பாடின்னு சொல்லி அன்றைக்கி டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை முறையாக அதுக்கு தேர்தல் ஆணையம் அது இதுக்கெல்லாம் நாங்கள் ஏகப்பட்ட முயற்சி எடுத்துகிட்டு வந்த ஒரு உரிமையில் தான் நான் உங்கள்கிட்ட அவ்வளோ அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்து இன்னும் நாட்டுக்கு தேவையான நல்லது நடக்கலையேங்கிற வருத்தத்தில் நான் உங்கள்கிட்ட இப்போ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம், ஒரு நல்ல வேட்பாளரை நம்ம தேர்ந்தெடுத்தா, நல்ல வேட்பாளர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நல்லவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வாங்க. நம்ம அடிமை புத்தி முதல்ல அவங்களுக்கு இருக்காது. ஒரு நல்லவங்களாக இருந்தால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கும், சுயமரியாதையும் இருக்கும். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு சரியான சட்டமன்ற உறுப்பினர் வந்து முதலமைச்சராக எந்த நிமிஷமும் வரலாம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எந்த நிமிஷமும் ஒரு பிரைம் மினிஸ்டராக வரலாம், ஒரு பிரசிடெண்ட்டாக வரலாம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சுய கௌரவம் கண்டிப்பாக வேணும். அது இப்போ நம்ம நாட்டில் திராவிட பாரம்பரியம் பேசி 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 இப்போ கம்ப்ளீட்டாக அது சுய கௌரவங்கிறதே போய் பூஜா தூக்குறதும், காலில் விழுறதும், ரோட்டில் விழுந்து காலில் கும்பிடுறதும், அப்புறம் செத்து போனவங்களை நினச்சி செத்து போனவங்களை நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது கூட பார்க்காம அவங்கள துதிபாடுறதும், மக்களையும் அப்படி அழைச்சிட்டு போகிறதும் ரொம்ப ஒரு பேட் ஹேபிட்ஸாக தான் நான் நினைக்கிறேன். ஆகையினால எது எப்படி இருந்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர், நீங்கள் கிட்டத்தட்ட 127 பேர் அங்கே தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை பேர் நாளைக்குள்ளே விட்ரா பண்ண போகிறாங்கன்னு தெரியாது, எதுக்காக விட்ரா பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. பணம் கொடுக்கறதும் பேசப்பட்டு இருக்கு. இப்போது பணம் பெரிய அளவில் பணம் கொடுக்க போகிறதாகவும், ஓட்டு பேலட்டை வச்சு பேப்பரை காமிச்சா அதில் 5000-10,000 கொடுக்க போகிறதாகவும்லாம் கூட ஜனங்கள் பேசிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே நடந்ததுன்னா அந்த நாட்டுக்கு செய்கிற பெரிய துரோகம். வாங்கிறதும் குற்றம், கொடுக்கறது பெரிய குற்றம். ஆகையினால பணம் வாங்குறது 200, 300, 500, 1000க்கு ஆசைப்பட்டு, 5000, 10,000க்கு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து உங்கள் ஓட்டுரிமையை உங்களை விற்காதீங்க. பெற்ற தாயை யாராவது விற்போமா? நம்முடைய மனைவியை நம்ம விற்போமா? ஆகையினால இதெல்லாம் அதை விட மோசமான ஒரு காரியம். ஏன்னா பொது நன்மை, ஒரு நல்லவரை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட நல்லவர் நினைப்பாங்க. கெட்டவங்க பூரா 500, 1000 வாங்கிட்டு ஒரு எவனையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து விட்டு அது என்ன ஆகும் நாட்டுக்கு? அதனால தான் பெரிய பெரிய ஊழல்லாம் நடந்திருக்கு. அதாவது இப்போ நான் சொல்கிறது சமீபத்தில் ஊழலை பற்றி நான் எதையுமே சொல்லலை. சமீப ஊழல் அதை விட மெகா ஊழல்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ 2G கேஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் அந்த அது என்ன நிலக்கரி சுரங்க ஊழல், இப்படி பல ஊழல் சர்வசாதாரண 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி இப்போ ஊழலை வந்து எல்லாரும் ஊழல் வந்து ஒரு பாலிசியாக மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம நாட்டை காப்பாற்றணும்னா நம்மள்கிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு நாம் நல்ல முன்னுக்கு வரணும், நாடு நல்லா வரணும்னு நினச்சா நல்ல வேட்பாளர்களால் மட்டும்தான் முடியும். நல்ல வேட்பாளர்களை மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கிறதற்கு சில உதாரணத்தை மட்டும் நான் ஒரு சிம்டம்ஸாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நல்லவர் சிம்பிளாக இருப்பார். முதல்ல அவர் ஒரு சிம்பிளாக இருப்பார்.
இந்த பொறுப்பு கிடைச்சதுன்னா அவர் தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கௌரவமாகவும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் நல்லவர் நினைப்பார். ஒரு கோயில்லையோ ஒரு ட்ரஸ்ட்லேயோ ஒரு பொது ஸ்தாபனத்திலேயோ வாலண்டியராக போய் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவ ஒரு நபர் தான் இருக்கணும். அந்த மாதிரி நபர் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அந்த அளவில் எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் சொல்கிறேன். கங்கை அமரன் வந்து இன்றைக்கி அவர் 40 வருஷமாக இந்த நாட்டில் அவர் அந்த காலத்தில் சமூக விழிப்புணர்வுக்காகலாம் ட்ராமா நடத்தினார், மியூசிக் நடத்தினார்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் இப்போதைக்கு புதுசாக பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து அவர் அங்கே உங்கள் தொகுதியில் போட்டிடுறார். அவருக்கு நாம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம். அவரும் நல்லவர், அவரை இயக்கிற கட்சியும் நல்ல கட்சி. இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு குறுகிய பார்வையில், குறுகிய எண்ணத்தோடு, ஒரு பிரிவினை எண்ணத்தோடு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறத அந்த கருத்துக்களை ஏற்காத ஒரு சிலர் குழப்புவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்காதீங்க. நல்லவருக்கே வாக்களித்து நல்ல உறுப்பினரை தேர்ந்தெடுத்து ஆர்கே நகர்லேருந்து நல்ல விஷயங்கள் தொடங்குறதுக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நல்லவர்களை தவிர மற்ற எல்லாத்தையும் புறக்கணிங்க. இல்லைன்னா இது இருக்குது, நீங்கள் இப்போ நல்லவங்க இல்லைன்னாக்கா அந்த ஓட்டை வந்து O49 போன்ற இதுகளுக்கு நீங்கள் போடலாம். அப்போ எதிர்ப்பு உங்களுடைய நல்லவங்க இல்லைங்கிறதுக்கு அடுத்தால ஒரு வழி பிறக்கும். ஆகையினால நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.